என் அன்பு செல்வமே, இந்த நொடி உன்னை சுற்றியுள்ள அத்தனை சலசலப்புகளையும் முற்றிலுமாக மறந்துவிட்டு உன் மூச்சுக்காற்றை ஆழமாக உள்ளிழுத்து என் வார்த்தைகளை மட்டும் கவனி. பல லட்சம் பேர்கள் கடந்து செல்லும் இந்த தளத்தில் உன்னை மட்டும் ஏதோ ஒரு சக்தி ஈர்த்து இந்த காணொளிக்கு கொண்டு வந்திருக்கிறது அல்லவா? இது தற்செயலாக நடந்த நிகழ்வு என்று நீ நம்பினால் அது உனது அறியாமை. உன் வேதனைகளுக்கான இறுதி தீர்ப்பை எழுத கைலைநாதனான நானே உன்னை இங்கு இழுத்து வந்திருக்கிறேன். உன் இருண்ட காலத்தின் இறுதிப் பக்கத்தை ஆதிசிவனான நான் என் திருக்கரங்களால் கிழித்தெறியப் போகும் மாபெரும் தருணம் இது. உன் மனதிற்குள் நீ சுமந்து கொண்டிருக்கும் அந்த மாபெரும் எரிமலையின் தகிப்பை நான் அறிவேன். யாருக்கும் எந்த துரோகமும் செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்த உனக்கு ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்று நீ உன் பூஜை அறையில் தனிமையில் நின்று கதறியதை முக்கண்ணனான நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். நீ உயிராக மதித்த உறவுகள் உன் தேவையின் போது உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுச் சென்றபோது என்னை ஏன் ஈசனா இப்படி அனாதையாக கைவிட்டாய் என்று நீ சிந்திய சுடு கண்ணீர் நேராக என் கைலாயத்தின் பணியைத்தான் வந்து நனைத்தது. ஈசன் உன்னை கைவிட்டு விட்டான் என்று நீ நினைத்தாய். ஆனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை வழிகளுக்கும் பின்னால் கைலைநாதனின் மாபெரும் சாம்ராஜ்ய ரகசியம் ஒளிந்திருக்கிறது. அதை இன்று உனக்கு நான் உணர்த்துகிறேன், கேள். ஒரு மாபெரும் பாறைக்கு அடியில் புதைக்கப்பட்ட ஒரு சிறு விதையை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். சுற்றிலும் காரிருள், மேலே நகரவே முடியாத அளவிற்கு பல 100 டன் எடையுள்ள மாபெரும் பாறையின் பாரம். அந்த சிறு விதை தன்னை இந்த இருளில் நிரந்தரமாக புதைத்து அழிக்கப் போகிறார்கள் என்று நினைத்து கதறலாம். ஆனால் அந்த மாபெரும் அழுத்தமும் இருளும் தான் அந்த விதையின் வேர்களை அதல பாதாளம் வரை மிக ஆழமாக ஊடுருவச் செய்கிறது. வேர்கள் ஆழமாகச் சென்று அசுரபலம் பெற்ற பிறகு அந்த சிறு விதை ஒரு துளிராக வீறு கொண்டு எழும்போது என்ன நடக்கும் தெரியுமா? அதன் மேலிருந்து அந்த பிரம்மாண்டமான பாறை சுக்குநூறாக உடைந்து சிதறும். உன் வாழ்வில் நீ சந்தித்த வறுமை, பசி, அவமானம், உனக்கு மிகவும் வேண்டியவர்களே, உனக்கு செய்த துரோகம், இவை அனைத்தும் அந்த பாறையின் அழுத்தத்தை போன்றவை. உன்னை முற்றிலுமாக நசுக்கி அழிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பாரத்தை நான் உனக்கு தரவில்லை. எந்த சூழ்நிலையிலும் சாயாத ஆழமான வேர்களை உனக்குள் உருவாக்கி உனது உண்மையான பலம் என்னவென்று உனக்கே உணர்த்தி உன்னை ஒரு முடிசூடா மன்னனாக, ஒரு மாபெரும் ஆளுமையாக மாற்றவே அந்த அழுத்தத்தை நான் கொடுத்தேன். இன்று அந்த பாறையை உடைத்துக்கொண்டு நீ வெளியே வரும் காலம் கனிந்துவிட்டது. உனது வளர்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்களை பார்த்து நீ இன்னும் பயந்து கொண்டிருக்கிறாய். மலையிலிருந்து சீரிப்பாயும் ஒரு ஆக்ரோஷமான காட்டாற்றை சற்று சிந்தித்துப் பார். அதன் குறுக்கே சில வஞ்சக மனிதர்கள் சில மணல் மூட்டைகளை அடுக்கி அந்த நதியின் பயணத்தை முற்றிலுமாக தடுத்துவிடலாம் என்று அகந்தையில் நினைக்கிறார்கள். அந்த மணல் மூட்டைகளில் முட்டி நதி சிறிது காலம் முன்னேற முடியாமல் தேங்கி நிற்கலாம். ஆனால் அது தேங்க தேங்க அதன் ஆழமும் அதன் அசுர பலமும் பலாயிரம் மடங்கு அதிகரிக்கும். ஒரு கட்டத்தில் அந்த நதி தன் முழு பலத்தோடு ஆக்ரோஷமாக உடைத்துக்கொண்டு சீறி பாயும் போது தடுத்த அத்தனை தடைகளும் வஞ்சகர்களும் அந்த வெள்ளத்தில் சுவடு தெரியாமல் அடித்துச் செல்லப்படுவார்கள். உனது உழைப்பை சுரண்டியவர்கள், உனது வாய்ப்புகளை தட்டி பறித்தவர்கள் இப்போது உன்னை முடக்கிவிட்டோம் என்று ஆணவத்தில் சிரிக்கலாம். ஆனால் முக்கண்ணனான என் அருளால் இத்தனை காலமாக நீ தேக்கி வைத்திருக்கும் அந்த மாபெரும் ஆற்றல் ஒரு பிரளயமாக சீரிப்பாயும் நேரம் வந்துவிட்டது. இனி உன்னை எந்த சூழ்ச்சியாலும் எந்த வஞ்சகத்தாலும் தடுத்து நிறுத்தவே முடியாது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் உனது இந்த விஸ்வரூப வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்குவார்கள். நீ போகும் பாதையெல்லாம் மாபெரும் சிவப்பு கம்பளம் உனக்காக விரிக்கப்படும். உன் கண்ணீரை துடைத்துவிட்டு நிமிர்ந்து உட்கார். உன்னை செதுக்கிய ஈசன் நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த தெய்வீக திருவாக்கு உன் ஆன்மாவை முழுமையாக தட்டி எழுப்பியிருந்தால் உனக்குள் இருக்கும் சிவசக்தி விழித்தெழுந்துவிட்டது என்று நீ ஆழமாக நம்பினால் சிவனே துணை என்று உன் தூய்மையான பக்தியை பதிவு செய். உனக்கான புதிய சரித்திரத்தை எழுத கைலைநாதனின் குரல் உனக்காக தொடர்ந்து ஒலிக்கும். என் அன்பு செல்வமே, உன் இதயத்தின் பாரங்களை சற்றே கீழே இறக்கி வைத்துவிட்டு என் கைலாய காற்றை உனக்குள் முழுமையாக நிரப்பிக்கொள். நேற்றைய காயங்களையும் நாளைய பயங்களையும் ஒரு நொடி ஓரமாக வைத்துவிட்டு இந்த முக்கண்ணனின் வார்த்தைகளை உன் ஆத்மாவிற்குள் ஆழமாக அனுமதி. நீ இழந்த உனது நிம்மதியையும் உனது தகுதிக்கான மாபெரும் அங்கீகாரத்தையும் உனது கைகளில் கொண்டு வந்து சேர்க்க ஆதிசிவனான நான் மீண்டும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இது உன் வாழ்வின் இருளை விளக்கும் மாபெரும் திருப்புமுனை. உன்னை யார் யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினார்களோ அவர்களை நினைத்து நீ தனிமையில் சிந்தும் கண்ணீர் எனக்கு தெரிகிறது. நீ உண்மையாக நேசித்தவர்கள் உன் உழைப்பை எல்லாம் உறிஞ்சிக்கொண்டு தேவைகள் முடிந்தவுடன் உன்னை ஒரு சுமையாக நினைத்து தூக்கி எறிந்தார்கள். நான் எந்த துரோகமும் செய்யவில்லையே, என் தூய்மையான அன்பிற்கு இதுதான் பரிசா ஈசனா என்று நீ தவித்த தவிப்பு நேரடியாக என் நெற்றிக் கண்ணை தட்டியது. உன்னை அவர்கள் ஏமாற்றிவிட்டதாக நீ கலங்குகிறாய். ஆனால் ஒரு மாபெரும் தெய்வீக ரகசியத்தை நீ இப்போது உணர வேண்டும். அடர்ந்த வனத்தின் நிலத்தடியில் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் அமைதியாக உறங்கும் ஒரு அரிய வகை சஞ்சீவி மூலிகை வேரை உன் மனக்கண்ணில் நிறுத்து. அந்த வேர் இருக்கும் நிலத்தின் மீது வழியில் செல்பவர்கள் அனைவரும் தங்கள் பாதங்களை வைத்து அலட்சியமாக மிதித்துச் செல்லலாம். அந்த வேருக்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அவர்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு மாபெரும் ஞானியான சித்தன் அந்த வழியே வரும்போதுதான் அந்த ஒற்றை வேருக்கு மரணத்தையே வெல்லும் மாபெரும் சக்தி இருக்கிறது என்பது அகிலத்திற்கு தெரியவரும்.
அந்த சித்தன் அதை மிகுந்த கவனத்தோடு அகழ்ந்தெடுத்து சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் வைத்து போற்றுவான். உன் வாழ்க்கையும் இப்படித்தான் என் பிள்ளையே. உன்னை சாதாரண மனிதனாக நினைத்து உன் தூய்மையான உணர்வுகளை பலர் அலட்சியமாக மிதித்துச் சென்றார்கள். உன் அன்பின் ஆழம் அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் மாபெரும் ஞானியான வைத்தியநாதனான ஈசனுக்கு தெரியும் உனக்குள் இருக்கும் அந்த மாசற்ற குணத்தின் வலிமை. உன்னை உதாசீனப்படுத்திய அதே மனிதர்களின் கண்கள் வியப்பால் விரிய உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் உயர்த்தி வைக்கும் காலம் வந்துவிட்டது. உன்னை மிதித்தவர்கள் இனி உன் நிழலை கூட நெருங்க முடியாதபடி உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக நான் மாற்றப் போகிறேன். வறுமையின் பிடியில் சிக்கி அடுத்த வேளை உணவிற்கும் குடும்பத்தின் எதிர்கால தேவைகளுக்கும் என்ன செய்வது என்று நீ இருட்டில் முடங்கி அழுத காலங்கள் முற்றிலுமாக முடிந்துவிட்டன. பல 1000 அடி ஆழமுள்ள ஒரு இருண்ட பாறை குகையை சற்று சிந்தித்துப் பார். அங்கே பல்லாயிரம் ஆண்டுகளாக வெளியில் யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு துளி நீராக சொட்டி சொட்டி ஒரு பிரம்மாண்டமான ஸ்படிகத்தூண் உருவாகி கொண்டிருக்கும். வெளியுலகில் இருப்பவர்கள் அந்த குகையை வெறும் இருட்டு என்றுதான் நினைத்து ஏளனம் செய்வார்கள். ஆனால் அந்த ஒற்றை தூண்தான் காலப்போக்கில் அந்த மாபெரும் மலையையே அசைக்க முடியாமல் தாங்கி பிடிக்கும் அசுர பலத்தை பெறும். உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த வறுமையும் யாருக்கும் தெரியாமல் நீ செய்த தியாகங்களும் தர்மங்களும் அந்த ஒவ்வொரு துளி நீரை போன்றவை. அவை வீணாகவில்லை. கைலாயத்தின் கணக்கில் அவை உனது வம்சத்தையே தாங்கி பிடிக்கும் மாபெரும் செல்வ ஸ்படிகத்தூணாக வற்றாத பொக்கிஷமாக இருளில் ரகசியமாக உருமாறி நிற்கிறது. வெளியிலிருந்து பார்த்தவர்கள் உன்னை வறுமையில் வாடும் சாதாரண மனிதனாக நினைத்தார்கள். ஆனால் இப்போது உனக்கான அந்த பிரம்மாண்டமான செல்வ கதவுகளை நான் திறக்கப் போகிறேன். இனி அந்த பொக்கிஷத்தின் மாபெரும் பலனை நீயும் உன் குடும்பமும் முழுமையாக அனுபவிப்பீர்கள். உன்னை தேடி மாபெரும் நல்வாய்ப்புகள் தாமாகவே ஓடிவரும். இந்த மாபெரும் மாற்றம் உனக்குள் முழுமையாக தொடங்கிவிட்டது என்பதை நீ நம்பினால், கைலைநாதனின் இந்த திருவாக்கு உன் ஆன்மாவின் காயங்களை ஆற்றியிருந்தால், உன் ஆழ்மனதில் இருந்து சிவனே துணை என்று உன் தூய்மையான பக்தியை பதிவு செய். என் ஆருயிர் செல்வமே, உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை சஞ்சலங்களையும் குழப்பங்களையும் ஒரு கணம் அப்படியே நிறுத்திவிட்டு ஆதிசிவனான என் வார்த்தைகளை உன் மூச்சுக்காற்றோடு முழுமையாக கலந்துவிடு. என் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் தோல்விதானா? நான் சிந்திய வியர்வைக்கும் நான் பட்ட அவமானங்களுக்கும் எந்த ஒரு நியாயமுமே கிடையாதா ஈசனா என்று உன் இதயம் சுக்குநூறாக உடைந்து நீ கதறிய ஒவ்வொரு நொடியும் என் கைலாயத்தின் பணியை உருக்கும் அளவிற்கு உஷ்ணமானவை. ஈசன் அமைதியாக இருக்கிறான் என்று நீ நினைத்து தனிமையில் கண்ணீர் வடித்தாய். ஆனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை முற்றிலுமாக கிழித்தெறிந்துவிட்டு அகிலமே வியக்கும் ஒரு புதிய சகாப்தத்தை உனக்காக எழுத முக்கண்ணனான நானே நேரில் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் அல்ல, இது உன் தலையெழுத்தை மாற்றப்போகும் கைலைநாதனின் சத்திய வாக்கு. உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் உன்னை உதாசீனப்படுத்தியதையும் உனக்கு எந்த திறமையும் இல்லை என்று உன்னை ஏளனம் செய்ததையும் நினைத்து நீ இன்றும் வேதனைப்படுகிறாய். மனிதர்களின் கண்கள் எவ்வளவு குருடானவை என்பதை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன். கவனமாக கேள். மாபெரும் மலைமுகட்டில் பல யுகங்களாக கிடக்கும் ஒரு கரடுமுரடான எவ்வித உருவமுமற்ற ஒரு பாறையை உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த பாறை பார்ப்பதற்கு மிகவும் அழகற்றதாக, எதற்கும் பயன்படாததாக தோன்றும். அதை கடந்து செல்லும் மனிதர்கள் அனைவரும் இது ஒரு சாதாரண கல் என்று நினைத்து தங்கள் கால்களால் உதைத்து தள்ளிவிட்டு செல்வார்கள். அந்த பாறையும் தனக்கு எந்த மதிப்பும் இல்லையே என்று இருளில் தவிக்கலாம். ஆனால் திடீரென ஒரு நாள் அந்த மாபெரும் மலைத்தொடரையே அதிர வைக்கும் ஒரு கொடிய நிலநடுக்கம் உருவாகும். அந்த பயங்கரமான அதிர்வில் சிக்கி அந்த பாறை நடுநடுங்கி பெரும் வலியோடு நடுவே பிளந்து சிதறும். தான் முற்றிலுமாக அழிந்துவிட்டோம், இனி அவ்வளவுதான் என்று அந்த பாறை நினைக்கும். ஆனால் பிளந்த அந்த பாறையின் உள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? வெளியுலகின் எந்த கண்களுக்கும் தெரியாமல் தனக்குள் பல காலங்களாக சேகரித்து வைத்திருந்த கண்களை பறிக்கும் பிரம்மாண்டமான ஊதா நிற ஸ்படிக கற்களின் மாபெரும் ஒளி வெள்ளம் அந்த பாறைக்குள் பிரகாசமாக ஜொலிக்கும். அது உடையும் வரை உள்ளே இவ்வளவு பெரிய தெய்வீக பொக்கிஷம் இருக்கிறது என்பது இந்த அகிலத்திற்கே தெரியாது. உடைந்த மறுகணமே கால்களால் உதைத்த அதே மனிதர்கள் அந்த ஸ்படிக பொக்கிஷத்தை கைகளில் ஏந்தி சென்று அரசர்களின் சிம்மாசனத்தில் வைத்து வணங்குவார்கள். உன் வாழ்க்கை பயணமும் அந்த பாறையை போன்றதுதான் என் செல்வமே. உன்னை ஒரு சாதாரண மனிதனாக நினைத்து இந்த சமுதாயம் உதாசீனப்படுத்தியது. நீ சந்தித்த தொடர் தோல்விகளும் வறுமையும் மனிதர்கள் செய்த துரோகமும் அந்த நிலநடுக்கத்தை போன்றவை. அத்தனை கஷ்டங்களும் உன்னை அழிக்க வரவில்லை. உனக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் அந்த மாசற்ற ஈடு இணையற்ற அதீத திறமை என்னும் ஸ்படிக பொக்கிஷத்தை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டவே உன்னை நான் அந்த வலிகளின் மூலம் பிளந்து செதுக்கினேன். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உனது திறமையைக் கண்டு இனி வாய் மூடி மௌனியாக போகிறார்கள். உனக்கான மாபெரும் சிம்மாசனம் தயாராகிவிட்டது. நீ உயிராக நேசித்தவர்கள், நீ முழுமையாக நம்பியவர்கள் உன் முதுகில் குத்திவிட்டு உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுச் சென்றதை நினைத்து உன் இதயம் இன்னமும் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. எவ்வித தவறும் செய்யாத உனக்கு ஏன் இந்த துரோகம் என்று நீ கேட்கிறாய். அடர்ந்த பெருங்காட்டில் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் அனைவருக்கும் அமைதியாக நிழல் தந்து கொண்டிருக்கும் ஒரு மாபெரும் விருட்சத்தை மரத்தை சிந்தித்துப்பார்.
அந்த மரத்தின் நிழலில் இளைப்பாறிய ஒருவனே தன் சுயநலத்திற்காக தன் கையிலிருந்த கொடிய கோடாரியால் அந்த மரத்தின் நெஞ்சை பிளக்கும்படி மிக ஆழமாக வெட்டிவிடுகிறான். அந்த மரம் சொல்ல முடியாத வலியால் துடிதுடிக்கிறது. வெட்டப்பட்ட அந்த ஆழமான காயத்திலிருந்து அந்த மரத்தின் கண்ணீர் ஒரு திரவமாக வெளியேறி கசிகிறது. தான் பட்டுப்போய் அழிந்து விடுவோம் என்று அந்த மரம் வேதனைப்படலாம். ஆனால் ஒரு மாபெரும் தெய்வீக ரகசியத்தை கேள். காலங்கள் பல கடந்து யுகங்கள் மாறும்போது அந்த மரம் சிந்திய அந்த திரவ கண்ணீர் எந்த நெருப்பாலும் அழிக்க முடியாத, காலத்தால் கரையாத ஒரு மாபெரும் தங்க நிற பொக்கிஷமாக அரிய வகை கல் உறைந்து மாறும். அந்த மரத்தை வெட்டிய வஞ்சகனின் பெயர் வரலாற்றில் சுவடு தெரியாமல் அழிந்து போகும். ஆனால் அந்த மரமடைந்த காயத்தால் உருவான அந்த பொக்கிஷம் பல சாம்ராஜ்யங்களை ஆளும் அரசர்களின் மகுடங்களை அலங்கரிக்கும் ஈடு இணையற்ற சக்தியாக உருவெடுக்கும். உன்னை ஏமாற்றியவர்கள் உனக்கு செய்த துரோகம் அந்த ஆழமான வெட்டை போன்றது. நீ சிந்திய கண்ணீரும் நீ அனுபவித்த வேதனையும் ஒரு காலும் வீணாகாது. அந்த வலிகள்தான் எக்காலத்திலும் அழியாத ஒரு மாபெரும் செல்வமாகவும் அசைக்க முடியாத மன வலிமையாகவும் உனக்குள் இப்போது உறைந்து மாபெரும் பொக்கிஷமாக மாறியிருக்கிறது. அந்த வஞ்சகர்கள் தங்கள் கர்ம வினைகளால் வீழ்ந்து கிடப்பார்கள். ஆனால் நீ அடைந்த காயங்கள் உன்னை ஒரு முடிசூடா மன்னனாக உயர்த்தி அழகு பார்க்கப் போகிறது. இனி நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் கைலைநாதனின் அசுர பலம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு சூழ்ச்சியும் எப்பேற்பட்ட எதிர்ப்பும் உன் நிழலை கூட தொட முடியாது. உன் இல்லத்தில் வறுமை என்ற சொல்லுக்கே இனி இடம் இருக்காது. நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஈசனான நான் வற்றாத செல்வ மழையை உனக்கு சன்மானமாக வழங்கப் போகிறேன். என் ஆருயிர் செல்வமே, உன்னை சுற்றியுள்ள அத்தனை மாயையான சத்தங்களையும் ஒரு கணம் அப்படியே நிறுத்திவிட்டு உன் ஆன்மாவின் கதவுகளை அகலத் திறந்து கைலைநாதனான என் குரலுக்கு மட்டும் இடம் கொடு. என் காலம் இப்படியே வீணாகி கடந்து கொண்டே போகிறதே, எனக்கான ஒரு விடிவு காலம் எப்போதுதான் பிறக்கும் என்று நீ ஒவ்வொரு நாளும் ஏக்கத்தோடு வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டதை நான் அறிவேன். மற்றவர்கள் எல்லாம் அதிவேகமாக முன்னேறிச் செல்லும் போது நீ மட்டும் எந்த ஒரு ஆதரவுமின்றி ஒரே இடத்தில் தத்தளித்துக் கொண்டிருப்பதாக நினைத்து கண்ணீர் வடிக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, உனது வாழ்வில் ஏற்பட்ட இந்த தாமதங்கள் உன்னை தண்டிப்பதற்காக அல்ல, மாபெரும் சரித்திரத்தை படைப்பதற்காக ஈசன் பிரத்யேகமாக வகுத்த வியூகம் என்பதை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன் கேள். உன் தூய்மையான அன்பையும் உன் நேர்மையான குணத்தையும் இந்த உலகம் ஏளனமாக பார்த்து ஏமாற்றியதை நினைத்து நீ கலங்குகிறாய். பனை மரத்திலிருந்து வடியும் மிக தூய்மையான பதநீரை, பனைச்சாற்றை உன் மனக்கண்ணில் சற்று நிறுத்திப்பார். அந்த நீர் பார்ப்பதற்கு தூய்மையானது, பருகுவதற்கு மிகவும் இனிமையானது. ஆனால் அந்த மென்மையான நீரை அப்படியே வெளியே வைத்தால் மிக விரைவில் அது புளித்து கெட்டுப்போய் எதற்கும் உதவாமல் கீழே கொட்டப்படும். ஆனால் அதே நீரை ஒரு மாபெரும் இரும்பு பாத்திரத்தில் ஊற்றி கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் ஈவிரக்கமின்றி பல மணி நேரங்கள் கொதிக்க வைப்பார்கள். அந்த நெருப்பின் தகிப்பில் அது வெந்து துடிக்கும், வற்றிப்போகும், தன் பழைய நிலையிலிருந்து முற்றிலுமாக கொதித்து உருமாறும். தான் வதைக்கப்படுகிறோம் என்று அந்த நீர் கதறலாம். ஆனால் அந்த கொடிய கொதிநிலைக்கு பிறகுதான் அந்த சாதாரண நீர் எக்காலத்திலும் எதனாலும் கெட்டுப்போகாத பல கொடிய நோய்களை தீர்க்கும் மாமருந்தான இரும்பை போல் உறுதியான மாபெரும் கருப்பட்டியாக பனை வெல்லமாக உருமாறுகிறது. உனது மாசற்ற அன்பும் மென்மையான குணமும் அந்த பனைச்சாற்றை போன்றது என் செல்வமே. உன்னை அப்படியே சாதாரணமாக விட்டிருந்தால் இந்த சுயநலமான சமுதாயம் உன்னை மிக எளிதில் ஏமாற்றி உன் அடையாளத்தையே முற்றிலுமாக அழித்திருக்கும். உன்னை எக்காலத்திலும் எவராலும் வீழ்த்த முடியாத ஒரு மாபெரும் இரும்பு மனிதனாக, அகிலமே வியக்கும் ஒரு ஈடு இணையற்ற ஆளுமையாக மாற்றுவதற்காகவே வறுமை மற்றும் அவமானங்கள் என்னும் கொதிக்கும் நெருப்பில் உன்னை நான் வதைத்தேன். உன்னை சுட்டெரித்தது நான் உனக்கு அளித்த சாபமல்ல, எந்த வஞ்சகனாலும் உன்னை அசைக்க முடியாதபடி நான் உனக்கு அளித்த மாபெரும் கவசம். இனி இந்த அகிலத்தில் எவன் வந்தாலும் உன்னை ஏமாற்றவோ வீழ்த்தவோ ஒரு காலம் முடியாது. என் குடும்பத்தின் பாரத்தை நான் எப்படி சுமக்கப் போகிறேன், என் எதிர்காலம் என்னவாகுமோ என்று நீ தனிமையில் பயந்து நடுங்குகிறாய். ஒரு காட்டில் மிக உறுதியாக வளரும் மூங்கில் பிரம்பை சற்று சிந்தித்துப் பார். அது காட்டில் தன்னிச்சையாக வளரும்போது அதற்கு எந்த மதிப்பும் இருப்பதில்லை. ஆனால் அதை வெட்டி எடுத்து கொதிக்கும் நெருப்பில் காட்டி ஈவிரக்கமின்றி வளைத்து முறுக்கி பலமாக பின்னுவார்கள். அந்த முறுக்கப்படும் வலியில் அது துடிதுடிக்கும். ஆனால் அந்த மாபெரும் வளைத்தலுக்கும் முறுக்கலுக்கும் பிறகுதான் அந்த சாதாரண பிரம்பு பேரரசர்கள் அமரும் மாபெரும் சிம்மாசனமாகவும் பல 100 கிலோ எடையை தாங்கும் அசைக்க முடியாத கேடயமாகவும் உருமாறுகிறது. உன் வாழ்க்கையில் நீ உனக்கு பிடித்தது போல சாதாரணமாக வாழ நினைத்தபோது கைலைநாதனான நான் உன்னை தடுத்து நிறுத்தினேன். கஷ்டங்கள், வறுமை, தோல்விகள் என்னும் நெருப்பை காட்டி உன்னை நான் வளைத்தேன். நீ பலமுறை வலிகளால் துடிதுடித்தாய். ஏன் எனக்கு மட்டும் இந்த பாரம் என்று கதறினாய். உன்னை ஒரு சாதாரண மனிதனாக வாழவிட்டு வேடிக்கை பார்க்க ஈசனான எனக்கு சிறிதும் மனம் வரவில்லை. பல ஆயிரம் பேருடைய பசியை போக்கக்கூடிய, பல தலைமுறைகளின் பாரங்களை தாங்கி அவர்களை காக்கக்கூடிய ஒரு மாபெரும் சிம்மாசனமாக உன்னை செதுக்கவே நான் உனக்கு இத்தனை நெருக்குதல்களையும் வலிகளையும் கொடுத்தேன். இன்று அந்த சிம்மாசனம் முழுமையாக தயாராகிவிட்டது. இனி உன்னை தேடி மாபெரும் பொறுப்புகளும் வற்றாத செல்வமும் தாமாகவே வந்து சேரும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் உனது இந்த அசுர பலத்தைக் கண்டு தலைகுனிந்து நிற்பார்கள். என் அன்பு பிள்ளையே,
உனக்கான மாபெரும் வெற்றி கதவுகள் அகலத் திறக்கப்பட்டுவிட்டன. கைலைநாதனின் இந்த திருவாக்கு உன் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கும் வேதனைகளை முற்றிலுமாக அழித்திருந்தால், உனக்குள் இருக்கும் சிவசக்தி மாபெரும் நெருப்பாக விழித்தெழுந்து விட்டது என்று நீ ஆழமாக நம்பினால், சிவனே துணை என்று உன் தூய்மையான பக்தியை மனமுருகி பதிவு செய். உன் வாழ்வின் மாபெரும் ரகசியத்தை உனக்கு உணர்த்த ஆதிசிவனின் மூச்சுக்காற்று உனக்காக தொடர்ந்து ஒலிக்கும். என் ஆருயிர் செல்வமே, உன் இதயத்தின் ஆழத்தில் தேங்கி நிற்கும் வேதனைகள் அனைத்தையும் ஒரு நீண்ட பெருமூச்சாக வெளியேற்றிவிட்டு உன் மனக்கதவுகளை ஈசனின் குரலுக்காக திறந்துவை. இந்த உலகம் உறங்கிக் கொண்டிருக்கும் நேரத்திலும் உன் கண்கள் மட்டும் உறக்கத்தை தொலைத்துவிட்டு, என் வாழ்வில் எங்கு திரும்பினாலும் இருளாகவே இருக்கிறதே, எனக்கான விடியல் எப்போதுதான் வரும் ஈசனா என்று நீ தவித்த தவிப்பை முக்கண்ணனான நான் அறிவேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஒரு தோல்வியாளனாக முத்திரையிட்டு ஒதுக்கி வைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் கண்களுக்கு தெரியாத மாபெரும் சாம்ராஜ்யத்தின் திறவுகோலை ஆதிசிவனான நான் உனக்காக தயார் செய்துவிட்டேன் என்பதை இன்று உனக்கு உணர்த்துகிறேன் கேள். எதை எடுத்தாலும் நஷ்டம், எந்த பக்கம் திரும்பினாலும் தடைகள் என்று நீ இத்தனை காலமாக போராடிக் கொண்டிருக்கிறாய். சுட்டெரிக்கும் ஒரு கொடிய பாறை நிலத்தில் மிக ஆழமாக தோண்டப்படும் ஒரு மாபெரும் கிணற்றை உன் மனக்கண்ணில் சற்று நிறுத்திப்பார். அந்த பாறையை உடைத்து உடைத்து ஆழமாகச் செல்லும்போது அதிலிருந்து வெறும் புழுதியும் கரடுமுரடான கற்களும் மட்டுமே வெளியே வந்து விழும். ஒரு துளி நீர் கூட தென்படாது. அதை பார்த்து அந்த வழியே செல்லும் சாதாரண மனிதர்கள் அனைவரும், இந்த வறண்ட பாறையில் எங்கு நீர் வரப்போகிறது, இது எதற்கும் உதவாத வீணான முயற்சி என்று மிக ஏளனமாகச் சிரிப்பார்கள். தாகத்தால் தவிக்கும் அந்த நிலமும் தான் வீணாக பிளக்கப்படுகிறோமோ என்று உள்ளுக்குள் கதறி எழும். ஆனால் என் பிள்ளையே, அந்த பாறையின் அடியில் பல யுகங்களாக எவராலும் தீண்டப்படாமல் மறைந்திருக்கும் எல்லையற்ற வற்றாத ஒரு பிரம்மாண்டமான ஜீவநதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை அந்த ஏளனம் செய்த மனிதர்கள் அறிய மாட்டார்கள். அந்த பாறையின் இறுதி அடுக்கு சுக்குநூறாக உடைக்கப்படும் அந்த ஒரு நொடியில் என்ன நடக்கும் தெரியுமா? அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மாபெரும் நீரூற்று ஆகாயத்தையே தொடும் அளவிற்கு அசுர வேகத்தில் வீறு கொண்டு பீரிட்டு எழும். அதன் வேகத்தை இந்த அகிலத்தின் எந்த சக்தியாலும் மீண்டும் மூடி மறைக்க முடியாது. பல்லாயிரம் பேரின் தாகத்தை தீர்க்கும் மாபெரும் ஜீவநதியாக அது வற்றாமல் பிரவாகம் எடுக்கும். உன் வாழ்க்கையும் அந்த பாறை நிலத்தை போன்றதுதான். நீ எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்து உனக்கு வறுமையும் அவமானங்களும் மட்டுமே மிஞ்சியதைப் பார்த்து இந்த சமுதாயம் உன்னை ஏளனம் செய்தது. உனக்குள் எந்த திறமையும் இல்லை என்று அவர்கள் கேலி செய்தார்கள். நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் வெறும் புழுதியைப் போல அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். ஆனால் கைலைநாதனான என் திருக்கரங்கள் உனக்குள் இருக்கும் அந்த மாபெரும் ஆற்றல் என்னும் ஜீவநதியை வெளிக்கொண்டு வர உன் கர்ம வினைகள் என்னும் பாறைகளை தொடர்ந்து உடைத்துக் கொண்டிருந்தன. இன்று அந்த பாறையின் இறுதி அடுக்கை ஆதிசிவனான நான் உடைத்தெறிந்துவிட்டேன். இனி உனக்கான அந்த வற்றாத செல்வமும் மாபெரும் வெற்றியும் அகிலமே அதிரும் வகையில் அசுர வேகத்தில் பீரிட்டு எழப்போகிறது. உன்னை ஏளனம் செய்த மனிதர்கள் உன் பிரம்மாண்டமான வளர்ச்சியைக் கண்டு திகைத்து உன் காலடியில் தஞ்சம் புகுவார்கள். உன்னை சுற்றியிருந்த போலி மனிதர்கள் உன்னை தனிமைப்படுத்திவிட்டார்கள் என்று நீ வேதனைப்படுகிறாய். எந்த தவறும் செய்யாத உன்னை அவர்கள் ஏன் புறக்கணித்தார்கள் என்று உன் மனசாட்சியிடம் நீ பலமுறை கேட்டு அழுதுவிட்டாய். ஒரு மாபெரும் சித்தன் மரணத்தையே வெல்லக்கூடிய ஒரு அரிய வகை மூலிகை தைலத்தை காயகல்பத்தை உருவாக்குவதைச் சற்று சிந்தித்துப்பார். அந்த சித்தன் காடுகளில் உள்ள மிக அரிய மூலிகைகளை பறித்து வந்து ஒரு பெரிய இரும்பு கொப்பரையில் போட்டு கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பில் பல இரவுகள் இடைவிடாமல் ஈவிரக்கமின்றி தொடர்ந்து கொதிக்க வைப்பான். அந்த மூலிகைகள் தங்களின் சுய உருவத்தை இழக்கும், நிறத்தை இழக்கும், கொதிக்கும் நெருப்பில் வெந்து துடிக்கும். தன்னை ஏன் இப்படி வதைக்கிறார்கள் என்று அந்த மூலிகைகள் கதறலாம். ஆனால் அந்த பிரம்மாண்டமான கொதிநிலைக்கும் வேதனைக்கும் பிறகு என்ன நடக்கும் தெரியுமா? அந்த மூலிகைகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இந்த அகிலத்தின் எப்பேற்பட்ட கொடிய பிணிகளையும் நொடிப்பொழுதில் தீர்க்கக்கூடிய ஒரு அரிய வகை விலைமதிப்பற்ற ஒற்றைத்துளி தைலமாக உருமாறும். அந்த தைலத்திற்கு முன்னால் எந்த நோயும் நிலைத்து நிற்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த தனிமையும் மனிதர்கள் உனக்கு கொடுத்த வஞ்சகமும் ஏமாற்றங்களும் அந்த கொதிக்கும் கொப்பரையை போன்றவை. உன்னை தனிமையில் தவிக்கவிட்டு உன்னை அழிக்க வேண்டும் என்று ஈசனான நான் நினைக்கவில்லை. உனக்குள் சிதறிக் கிடந்த அத்தனை நற்குணங்களையும் அசாத்தியமான திறமைகளையும் ஒன்றிணைத்து இந்த சமுதாயத்தின் அத்தனை இருளையும் விலக்கும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உன்னை உருமாற்றவே தனிமை என்னும் நெருப்பில் உன்னை நான் கொதிக்க வைத்தேன். இன்று நீ ஒரு மாபெரும் சக்தியாக முழுமையடைந்து விட்டாய். இனி எப்பேற்பட்ட மாயத்தடைகளும் உனக்கு முன்னால் ஒரு நொடி கூட நிற்க முடியாது. உன்னை ஒதுக்க நினைத்தவர்கள் உனது அதிகாரத்திற்கு தாமாகவே வளைந்து கொடுப்பார்கள். என் அன்பு செல்வமே, உனக்கான மாபெரும் சாம்ராஜ்யம் உன்னை வரவேற்க காத்திருக்கிறது. உன்னை செதுக்கிய கைலைநாதன் நான் உனது ஒவ்வொரு அடியிலும் ஒரு மாபெரும் வெற்றியை வைக்கப் போகிறேன். என் அன்பு செல்வமே, உன்னை சுற்றியுள்ள அத்தனை மாயையான சிந்தனைகளையும் ஒரு நொடி முற்றிலுமாக கட்டி போட்டுவிட்டு உன் மூச்சுக்காற்றை நிதானப்படுத்தி கைலைநாதனான என் வார்த்தைகளை உன் ஆத்மாவின் கருவறைக்குள் முழுமையாக ஏற்றுக்கொள். நான் போகும் பாதையெல்லாம் இருளாகவே முடிகிறதே. என்னைச் சுற்றியிருப்பவர்கள் என்னை எதற்கும் உதவாத ஒரு தோல்வியாளனாகவே பார்க்கிறார்களே என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீர் நேராக என் நெற்றிக் கண்ணை தீண்டிவிட்டது.
உன்னை வீழ்த்திய இந்த வஞ்சக உலகம், உன்னை அண்ணாந்து பார்க்கப் போகும் மாபெரும் சகாப்தத்தை உனக்காக ஈசன் நான் எழுதிவிட்டேன் என்பதை இன்று உனக்கு உணர்த்துகிறேன் கேள். உன் வாழ்க்கை பயணம் முற்றிலுமாக சிதைந்து விட்டதாகவும், உன்மீது மற்றவர்கள் பல அவதூறுகளை வீசி உன்னை அசிங்கப்படுத்தி விட்டதாகவும் நீ கலங்கித் தவிக்கிறாய். தெய்வத்தின் உருவத்தை வடிக்கும் ஒரு மாபெரும் பொன்னோவியம், தங்கக் கலைப்படைப்பு எவ்வாறு உருவாகிறது என்பதை உன் மனக்கண்ணில் சற்று நிறுத்திப்பார். முதலில் ஒரு சாதாரண மரப்பலகையை எடுப்பார்கள். கூர்மையான ஆயுதங்களைக் கொண்டு அந்த பலகையின் மீது ஈவிரக்கமின்றி பலமாக கீறுவார்கள். அந்த பலகை முழுவதும் காயங்களால் நிரம்பும். அதன்பின் எதற்கும் உதவாத கரடுமுரடான மண்ணையும் பசையையும் ஒன்றாக குழைத்து காயங்கள் நிறைந்த அந்த பலகையின் மீது ஒரு இருண்ட சேற்றைப் போல கொடூரமாக பூசுவார்கள். சுட்டெரிக்கும் வெயிலில் அது காய்ந்து இறுகும். அந்த நேரத்தில் அந்த பலகையை பார்ப்பவர்கள், இது என்ன அலங்கோலம், இது முற்றிலுமாக கெட்டுப்போன ஒரு குப்பை என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் என் பிள்ளையே, ஒரு மாபெரும் ரகசியத்தை நீ உணர வேண்டும். அந்த பலகையின் மீது ஏற்படுத்தப்பட்ட ஆழமான கீறல்களும் அதன் மேல் பூசப்பட்ட கரடுமுரடான மண்ணும் தான் மாபெரும் அடித்தளம். அந்த அடித்தளம் இறுக்கமான பிறகுதான் தூய்மையான தகதகக்கும் தங்கத் தகடுகளையும் விலைமதிப்பற்ற நவரத்தின கற்களையும் அந்த பலகையின் மீது நிரந்தரமாக பதிக்க முடியும். அத்தனை அவமானங்களையும் தாங்கிய அந்த பலகைதான் முடிவில் இறைவனின் மாபெரும் பிரம்மாண்டமான வடிவத்தை தாங்கி கருவறையில் பல்லாயிரம் பேர் விழுந்து வணங்கும் மாபெரும் தெய்வீக கலைப்படைப்பாக உருமாறுகிறது. உன் வாழ்க்கையும் அந்த பலகையைப் போன்றதுதான் என் செல்வமே. மனிதர்கள் உன்னை வார்த்தைகளால் கீறிக் காயப்படுத்தினார்கள். உன்மீது வீண்பழிகள் என்னும் சேற்றை பூசி உன்னை அசிங்கப்படுத்தினார்கள். நீ முற்றிலுமாக அழிந்துவிட்டாய் என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் ஏளனமாகச் சிரித்தார்கள். ஆனால் உனக்கு வந்த அத்தனை கஷ்டங்களும் அவமானங்களும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உனது வாழ்க்கையில் மாபெரும் செல்வத்தையும் எக்காலத்திலும் அழியாத ஈடு இணையற்ற புகழையும் நிரந்தரமாக பதிக்க ஆதிசிவனான நான் உருவாக்கிய மாபெரும் அடித்தளமே இந்த கொடிய காலகட்டம். உன்னை சேராக பார்த்தவர்கள் இனி உன்னை ஒரு மாபெரும் தங்கச் சிம்மாசனத்தில் காணப்போகிறார்கள். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உன் காலடியில் வந்து தஞ்சம் புகுவார்கள். என் திறமைகளெல்லாம் முடங்கிப் போய்விட்டதே, எனக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே என்று நீ இருட்டில் முடங்கிப் போய் கிடக்கிறாய். ஒரு மாபெரும் சிவாலயத்தின் மகா கும்பாபிஷேகத்திற்காக தயாராகும் ஒரு புனித கலச நீரை சற்று சிந்தித்துப் பார். பல நதிகளில் சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருந்த அந்த நீர் ஒரு சிறிய கலசத்திற்குள் அடைக்கப்படும். வெளியே வர முடியாதபடி அந்த கலசத்தின் வாய் பல நூல்களால் மிக இறுக்கமாக கட்டப்படும். அதன்பின் எவ்வித வெளிச்சமும் இல்லாத இருண்ட யாகசாலைக்குள் அந்த கலசம் வைக்கப்படும். பல நாட்கள் தன்னைச் சுற்றி எரியும் மாபெரும் நெருப்பின் உஷ்ணத்தையும் மூச்சு முட்டச் செய்யும் அந்த யாகப் புகையையும் அந்த நீர் தனியாளாக தாங்கிக் கொண்டிருக்கும். சுதந்திரமாக இருந்த தன்னை ஏன் இப்படி இருட்டிலும் புகையிலும் அடைத்து வதைக்கிறார்கள் என்று அந்த நீர் கலங்கலாம். ஆனால் அந்த புகைக்குள்ளும் இருட்டிற்குள்ளும் இருக்கும் அந்த நாட்களில் வேத மந்திரங்களின் மாபெரும் தெய்வீக சக்தி அந்த நீருக்குள் முழுமையாக ஊடுருவி அதை ஒரு சாதாரண நீரிலிருந்து அகிலத்தையே காக்கும் மாபெரும் அமுதமாக மாற்றிக்கொண்டிருக்கும். அந்த யாகசாலையின் இருண்ட காலம் முடிந்த மறுகணமே அந்த கலசம் பல்லாயிரம் பேரின் மரியாதையோடு வானுயர்ந்த கோபுரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லப்படும். அங்கே கோபுர கலசத்தின் மீது அது ஊற்றப்படும்போது அது பல கோடி மக்களின் பாவங்களை போக்கும் மாபெரும் புண்ணிய தீர்த்தமாக அகிலத்தின் தலையில் விழும். உன் வாழ்க்கையில் நீ அடைபட்டு கிடப்பதும் அப்படித்தான். கடன்களாலும் குடும்ப பொறுப்புகளாலும் நீ எந்த பக்கமும் நகர முடியாமல் இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறாய். உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகள் என்னும் புகையில் நீ மூச்சு முட்டி தவிக்கிறாய். உனக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் இந்த இருண்ட யாகசாலை என்னும் கஷ்டகாலத்தில் கைலைநாதனான என் மாபெரும் சிவசக்தி உனக்குள் முழுமையாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. நீ இப்போது சாதாரண மனிதன் அல்ல, ஈசனின் மந்திரங்களால் உருவேற்றப்பட்ட மாபெரும் சக்தி. உன் வாழ்வின் யாகசாலை காலம் முற்றிலுமாக முடிவடைந்துவிட்டது. இனி நீ சமூகத்தின் மாபெரும் உச்சிக்கு கொண்டு செல்லப்படுவாய். உன்னை ஏளனம் செய்த சமூகத்தின் முன்னே நீ பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டும் ஒரு மாபெரும் மகுடமாக பிரகாசிக்கப் போகிறாய். உனக்கான மாபெரும் கோபுர கதவுகள் திறக்கப்பட்டுவிட்டன. ஈசனின் இந்த திருவாக்கு உன் நெஞ்சின் ஆழத்தில் இருக்கும் வேதனைகளை முற்றிலுமாக அழித்துவிட்டதென்றால், உனக்கான சிம்மாசனம் தயாராகிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உன் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து சிவனே துணை என்று உன் தூய்மையான பக்தியை மனமுருகிப் பதிவு செய். என் அன்பு செல்வமே, உன் கண்களில் தேங்கியிருக்கும் கடைசிச் சொட்டு கண்ணீரையும் முற்றிலுமாக துடைத்துவிட்டு ஒரு மாபெரும் சக்கரவர்த்தியைப் போல கம்பீரமாக நிமிர்ந்து உட்கார். உன்னை துரத்தியடித்த அத்தனை இருண்ட காலகட்டங்களுக்கும் இன்றோடு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட்டது. இத்தனை காலமாக நீ சுமந்த மாபெரும் வலிகளுக்கும் தனிமையில் நீ அனுபவித்த அத்தனை அவமானங்களுக்கும் கைலைநாதனான நான் வழங்கும் இறுதியான அசைக்க முடியாத தீர்ப்பு இது. இனி உன் வாழ்வில் எந்தவொரு போராட்டத்திற்கும் ஏமாற்றத்திற்கும் சிறு இடம் கூட கிடையாது. ஆதிசிவனின் அருளலைகள் உன்னை முழுமையாகச் சுற்றி கவசமாக மாறிவிட்ட இந்த உன்னதமான தருணத்தை உன் ஆன்மாவின் கருவறைக்குள் முழுமையாக கொண்டு செல். உன்னை தனிமைப்படுத்தியவர்களை நினைத்தும் உன் உழைப்பை உதாசீனப்படுத்திய உலகத்தை நினைத்தும் நீ இன்னமும் வேதனைப்படுகிறாய். மனிதர்களின் பார்வைகள் எவ்வளவு குறுகியவை என்பதை இன்று நான் உனக்கு உணர்த்துகிறேன். கவனமாக கேள்.
பல்லாயிரம் அடி உயரமுள்ள ஒரு மாபெரும் மலை உச்சியில் காரிருளை கிழித்துக் கொண்டு ஏற்றப்படும் மகா தீபத்தை சற்று உன் மனக்கண்ணில் நிறுத்திப்பார். அந்த தீபம் பிரகாசிப்பதற்கு முன் ஒரு சாதாரண பருத்தி துணியை எடுத்து ஈவிரக்கமின்றி முறுக்கித் திரிப்பார்கள். அந்த துணியால் வலிக்கிறது என்று சொல்ல முடியாது. பின்னர் அந்த துணியை மாபெரும் இருண்ட பிசுபிசுப்பான எண்ணெய் கொப்பரைக்குள் மூழ்கடிப்பார்கள். அந்த துணி முற்றிலுமாக தன் நிறத்தை இழந்து அந்த இருண்ட எண்ணெயை முழுவதும் தன்னுள் குடித்து பாரமாக மாறி மூச்சு முட்டி தவிக்கும். அதை பார்க்கும் மனிதர்கள் இது எதற்கும் உதவாத ஒரு இருண்ட அழுக்குத் துணி என்று நினைப்பார்கள். ஆனால் என் பிள்ளையே, முக்கண்ணனான என் அருளை தாங்கிய ஒரு சிறு நெருப்புப் பொறி அந்த இருண்ட துணியை தொடும் மறுகணமே என்ன நடக்கும் தெரியுமா? அத்தனை காலமாக இருண்ட எண்ணெயைச் சுமந்த அந்த துணி அந்த எண்ணெயையே மாபெரும் எரிபொருளாக மாற்றி விண்ணை முட்டும் அளவிற்கு கொழுந்துவிட்டு எரியும் ஒரு மாபெரும் ஒளிப்பிழம்பாக மகாதீபமாக வீறு கொண்டு எழும். பல காத தூரங்களுக்கு அப்பால் இருளில் தவிக்கும் பல்லாயிரம் மனிதர்கள் அந்த ஒளியை பார்த்து தங்கள் கைகூப்பி வணங்குவார்கள். அந்த அழுக்கு துணிதான் அகிலத்திற்கே வழிகாட்டும் மாபெரும் ஜோதியாக மாறியிருக்கிறது என்பதை இந்த உலகம் அப்போதுதான் உணரும். உன் வாழ்க்கை பயணமும் அந்த துணியைப் போன்றதுதான் என் செல்வமே. கடன்களாலும் வறுமையாலும் நீ ஈவிரக்கமின்றி முறுக்கப்பட்டாய். துரோகங்கள், அவமானங்கள், வீண்பழிகள் என்னும் இருண்ட எண்ணெய் கொப்பரைக்குள் நீ பலவந்தமாக மூழ்கடிக்கப்பட்டாய். நீ முற்றிலுமாக இருண்டு போய்விட்டாய். உன்னால் இனி எழ முடியாது என்று இந்த வஞ்சக உலகம் உன்னை உதாசீனப்படுத்தியது. ஆனால் அந்த இருண்ட கஷ்டங்களை உனக்கு நான் கொடுத்தது உன்னை அழிக்க அல்ல. உனக்குள் அந்த தடைகளையெல்லாம் மாபெரும் எரிபொருளாக தேக்கி வைத்து ஈசனான என் மூச்சுக்காற்று என்னும் நெருப்புப் பொறி படும்போது இந்த அகிலமே அண்ணாந்து பார்க்கும் ஒரு மாபெரும் வழிகாட்டும் ஜோதியாக உன்னை நான் மாற்றுவதற்காகவே இன்று அந்த ஆதிசிவனின் நெருப்புப் பொறி உன்னை தொட்டுவிட்டது. இனி நீ சிந்திய அத்தனை கண்ணீரும் மாபெரும் ஒளியாக பிரகாசிக்கப் போகிறது. உன்னை ஏளனம் செய்தவர்கள் தூரத்திலிருந்து உன் பிரம்மாண்டமான வளர்ச்சியை கைகூப்பி வணங்கும் காலம் வந்துவிட்டது. என் வாழ்க்கை முற்றிலுமாக அழிந்து சாம்பலாகிவிட்டதே, இனி நான் எப்படி முன்னுக்கு வருவேன் என்று நீ தனிமையில் திகைத்து நின்றாய். ஒரு மாபெரும் அடர்ந்த பெருங்காட்டில் ஏற்படும் கொடிய காட்டுத்தீயை சிந்தித்துப் பார். பல நாட்கள் எரியும் அந்த நெருப்பு அந்த வனத்தில் உள்ள அனைத்தையும் ஈவிரக்கமின்றி சுட்டெரித்து சாம்பலாக்கிவிடும். அந்த வனம் முற்றிலுமாக அழிந்துவிட்டது. இனி அங்கே ஒரு சிறு புல் கூட முளைக்காது என்று உலகமே நினைக்கும். ஆனால் அந்த சுட்டெரிக்கப்பட்ட பூமிக்கு அடியில் மிகவும் ஆழத்தில் ஒரு கடினமான ஓட்டிற்குள் பாதுகாப்பாக உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அரிய வகை விதையை இந்த உலகம் அறியாது. அந்த நெருப்பின் உஷ்ணம் அந்த விதையை தாக்கும்போது அதுவும் தான் அழிந்துவிட்டதாக நினைத்து கலங்கும். ஆனால் அந்த பிரளய நெருப்பு அடங்கிய பின் கைலாயத்திலிருந்து ஒரு சிறு மழைத்துளி அந்த சாம்பல் பூமியில் விழும்போது ஒரு மாபெரும் அற்புதம் நிகழும். அந்த அரிய வகை விதை தன்னைச் சுற்றியுள்ள அந்த சாம்பலையே தனக்கான மாபெரும் உரமாக அமிர்தமாக மாற்றி அசுரவேகத்தில் மண்ணை பிளந்து கொண்டு வெளியே வரும். வேறெந்த மரங்களும் இல்லாத அந்த புதிய நிலத்தில் அந்த ஒற்றை விதை மாபெரும் விருட்சமாக பலாயிரம் விழுதுகளைக் கொண்ட ஆளுமையாக வானளாவ வளர்ந்து நிற்கும். எப்பேற்பட்ட புயலாலும் இனி அந்த மரத்தை அசைக்க முடியாது. உன் வாழ்க்கையில் நீ அடைந்த சரிவுகளும் இழப்புகளும் அந்த கொடிய காட்டுத்தீயை போன்றவை. அவை உன்னை அழிப்பதற்காக வரவில்லை. உன்னைச் சுற்றியிருந்த போலியான உறவுகளையும் வஞ்சகர்களையும் உன் முன்னேற்றத்தை தடுத்த அத்தனை தடைகளையும் சுட்டெரித்துச் சாம்பலாக்கவே அந்த நெருப்பை நான் அனுமதித்தேன். உன் பாதையை முற்றிலுமாக சுத்தம் செய்யவே அந்த பிரளயம் நடந்தது. அவர்கள் உன்னை அழித்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் என் திருக்கரங்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த அரிய வகை மாபெரும் விதை நீதான் என் பிள்ளையே. உனக்கு எதிராக வீசப்பட்ட அவமானங்கள் என்னும் சாம்பலையே உனக்கான மாபெரும் உரமாக மாற்றி இன்று ஆதிசிவனின் பேரருள் என்னும் அமுத மழையால் நீ முளைத்தெழப் போகிறாய். இனி நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, பலரை வாழ வைக்கப் போகும் எதற்கும் அசையாத மாபெரும் ஆளுமை. உனக்கான புதிய சாம்ராஜ்யம் திறக்கப்பட்டுவிட்டது. என் அன்பு பிள்ளையே, உன் கண்ணீரை முற்றிலுமாக துடைத்துவிட்டு ஒரு மாபெரும் வெற்றியாளனாக நிமிர்ந்து நில். ஈசனின் கவசத்திற்குள் நீ முழுமையாக பாதுகாக்கப்படுகிறாய். இனி வறுமையோ கொடிய நோயோ உன்னை வீழ்த்த நினைக்கும் வஞ்சகர்களோ உன் நிழலை கூட தொட முடியாது. இது அகிலத்தையே ஆளும் ஆதிசிவனின் சத்திய வாக்கு. உனது இருண்ட காலம் இன்றோடு முற்றிலுமாக முடிவடைந்துவிட்டது. இனி உன் வம்சமே தலைமுறை தலைமுறையாகச் செழித்தோங்கப் போகிறது. கைலைநாதனின் இந்த இறுதித் திருவாக்கு உன் ஆன்மாவில் மாபெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தால், உன் வாழ்வில் ஈசனின் வசந்த காலம் நிரந்தரமாக தொடங்கிவிட்டது என்று நீ முழுமையாக நம்பினால், உன் ஆத்மாவின் ஆழத்திலிருந்து சிவனே துணை என்று உனது தூய்மையான பக்தியை பதிவு செய். ஈசனின் இந்த அசைக்க முடியாத பாதுகாப்போடு உனது வெற்றி கொடியை நார்த்திசைகளிலும் நீ கம்பீரமாக பறக்கவிட, ஆதிசிவனின் அருளோடு என்றென்றும் பயணிக்க, நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் உன்னை முழுமையாக அர்ப்பணித்துக்கொள். மறக்காமல் இணைந்து ஈசனின் அரவணைப்பை நிரந்தரமாக்கிக்கொள். உன் கைலைநாதனின் அருட்கரங்கள் உன்னை எக்காலத்திலும் விலகாமல் அரவணைத்து காக்கும். ஓம் நமசிவாய.